எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவை வச்சு ஒரு இனிப்பான பலகாரம் பார்க்கலாமா. அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல கசிஞ்ச பழமாக இருக்கட்டும், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான். எடுத்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்குன்னு மசிச்சாச்சா. இதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், இட்லி மாவு பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அப்புறம் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலந்து வச்சுருக்கீன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பேக்கிங் சோடா லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பலகாரம் இனிப்பு போண்டா உப்பி வரும், ஓகேவா. ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரையும் அந்த உப்பும் கலந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கலந்து வச்சுக்கின்னு தெரியுதா. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 15 மினிட்ஸோ அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. மாவு நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நீங்கள் புதுசாக செய்கிறதா இருந்தால் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி அள்ளி அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விடுங்க. பாருங்கள், அவங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கனால நல்லா உப்பி மேலே வருவாங்க. பாருங்கள் வந்துருச்சா. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விடுங்க. வெந்து பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வர வர நல்லா வேக விடுங்க. பாருங்கள் வந்துருச்சா. அவ்வளோதாங்க, நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போண்டான்னு சொல்லலாம், பணியாரம் சொல்லலாம், இல்லை இனிப்பு பலகாரம்னு கூட எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க, உங்களோட விருப்பம். பாருங்கள் அவ்வளோதான். இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரமாகவே எண்ணெயில் விடுங்க. கையில் பற்றாமல். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால், நான் ஆல்ரெடி இப்படி தான் விடுவேன், ஸோ எனக்கு பழக்கப்பட்டது. நீங்கள் கவனமாக விடுங்க. இப்படி விடும்போது இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் போட்டது வந்துடுச்சா. அப்போ நமக்கு எண்ணெய் பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். என்னோடய ஹீட்டு நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். பெரட்டி பெரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் இருக்குங்க. இது நம்ம சடனாக நமக்கு ஏதாவது இனிப்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா உடனே செஞ்சிடலாமுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இருங்க, உங்களுக்கு ஒன்று எடுத்து கையிலே காமிக்கிறேன். இது அவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.